ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின் செய்கைகளை நாம் அழிக்க வேண்டுமா? சரீரத்தின் செய்கைகளை ஆவியினாலேயே அழிக்க வேண்டும். நமக்கொரு அச்சாரத்தை, நமக்கொரு திறந்த வாசலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாய் நமக்கு ஒரு வாசலை திறந்து கொடுத்திருக்கிறார். அது என்ன? பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அருளச் செய்வது. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ற அந்த வாசல், அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கும் பொழுது சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களில் அவர் உயிரிடைய செய்ய வல்லமை உடையவர் என்பதை 11ஆம் வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆனால் அது எப்பொழுது? ஆவியினாலே சரீரங்களின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே, மாம்சத்தினாலே நம்முடைய சரீரங்களின் செய்கைகளை அழித்துவிட முடியாது. ஆனால் ஆவியானவருடைய உதவியோடு நம்முடைய சரீரங்களினுடைய செய்கைகளை அழிக்க முடியும். அதாவது நம்முடைய சரீரம் பாவம் செய்ய துடிக்கும் பொழுது அதை தடை பண்ண முடியும். ஆவியினாலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை கற்றுக் கொடுத்து வழிநடத்துகிற நல்ல தெய்வமாய் இருக்கிறார். நல்ல தெய்வமாய் இருக்கிறார். மாம்சத்தின்படி நாம் நம்முடைய ஆவியில நம்ம நல்ல நிரம்பி ஜெபிக்கும் பொழுது சரீரத்தினுடைய செய்கைகள் முடக்கப்படுகிறதை, அழிக்கப்படுகிறதை நாம் காண முடியும். ஆனால் ஆவியினாலே நிரம்பாமல், ஆவியில ஆவியானவருக்கு இடம் கொடுக்காமல் மாம்சத்தின்படி நம்முடைய செய்கைகளை நடப்பித்தால் நாம் பாவத்தில் மாத்திரமல்ல, பலவித காரியங்களில் சிக்கிக்கொள்ள நேரிடும். உதாரணமாக, நம்முடைய வாழ்வில் ஒரு காரியத்தை ஆவியானவர் செய்ய தூண்டுகிறார். ஒரு மனிதனுக்காக ஜெபிக்க தூண்டுகிறார், அல்லது ஒரு இடத்திற்காக நாம் போக வேண்டும், அந்த இடத்துல போய் ஒருவருக்கு ஜெபிக்க வேண்டும், ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் ஆவியானவர் நம்மை தூண்டும் பொழுது நாம் போய் அதை செய்து விட்டால் அதில் பலத்த நன்மைகள் ஆவிக்குரிய ரீதியில் நமக்கு கிடைக்கும். மாம்சம் அங்கே அழிக்கப்படும். அதாவது ஆவியானுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து செய்கிறதுனாலே மாம்சம் அழிக்கப்படும். ஆனால் சில வேளைகளில் நம்முடைய நண்பர்கள், சிநேகிதர்கள், உறவினர்கள், அவர் வந்தவர் போனவர் என்று அவர்கள் நம்மை மாம்சத்தின் கிரியைகளை செய்ய தூண்டுவார்கள். ஆவியானவர் தடை பண்ணுவார், ஆனால் நம்முடைய மாம்சம் அதை செய்ய துடிக்கும். காரணம், நீங்க கவனித்து பார்த்தீர்கள், ஆனால் நம்முடைய வாழ்வில் பிசாசு சில மாம்சத்தின் கிரியைகளை கொண்டு வருவார். அதாவது நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சிநேகிதர்கள், அவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள். அவர்களுடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அல்லது ஒரு விழா அல்லது ஒரு 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 ஏதாவது ஒரு நற்காரியங்கள் நடக்கும். அதற்கு நம்மை அழைத்திருப்பார்கள். நாமும் அதற்கு வருகிறேன் என்று சொல்லியிருப்போம். ஆனால் அந்த விழாவுக்கு அழைக்கப்பட்ட நாம், விழாவுக்கு அந்த காரியத்திற்கு அழைக்கப்பட்டு போகும்போது தான் அங்கே தெரியும், அதை அவர்கள் விரும்புகிற, அவர்கள் வழிபடுகிற, அவர்களுடைய வழக்கத்தின்படி ஏதாகிலும் ஒரு கோவிலிலேயோ அல்லது அந்த கோவில் மண்டபத்திலேயோ அந்த விழாவை வைத்திருப்பார். அப்படி வைத்துவிட்டு அந்த விழாவுக்கு நம்மை அழைத்தவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் எங்களுடைய ஆகாரங்களை படைத்தோம், ஆனால் உங்களுக்காக அதிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து வைத்துவிட்டு படைத்தோம். அது எப்படி இருக்குன்னா, முழு உணவையும் செய்துவிட்டு அதுல கொஞ்சம் எடுத்து வைத்து
அது உங்களுக்கு அது படைக்கவில்லை, ஆனால் மற்றதை நாங்கள் படைத்தோம். அதில் செய்ததிலிருந்தானே எடுத்து படைத்தீர்கள். இவர்களுக்கு தனியா ஒன்றும் செய்யலையே. நம்ம ஊர் வழக்கத்துல என்ன இருக்குன்னா, படைத்துட்டு கொஞ்சம் காக்காய்க்கு சோறு வைப்பாங்க. அது சாப்பிட்டுச்சுன்னா அந்த முழு ஆகாரத்தையும் அது உண்டதாக அர்த்தம். அது அந்த முதியோர்களுக்கு கொடுத்து விட்டு உண்பதாக அர்த்தம் என்று சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சிநேகிதர்கள் இப்படி கூப்பிடும் பொழுது அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய நட்பு நமக்கு தேவை. அதனால் நான் எப்படி போகாமல் இருக்க முடியும், நான் எப்படி அதை செய்யாமல் இருக்க முடியும் என்று நம்முடைய மாம்சம் துடிக்கும். ஆனால் ஆவியானவர் சொல்லுவா, ஏன் அந்த ஃபங்க்ஷன் நடக்கட்டும், ஒன்று அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்பாக அவர் வீடுகளில் போய் அவர்கள் பார்த்து அவர்களை ஆசீர்வதித்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு வா. இல்லை என்றால் ஃபங்க்ஷன் முடிந்த பின்பு அவர்கள் வீடுகளில் போய் அந்த நபர்களை பார்த்து ஒரு ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணிட்டு வா என்று சொன்னால், இல்லை 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 சொந்தக்காரர்களெல்லாம் நாங்கள் தான் பார்க்க முடியும், நான் அப்படி தான் போக முடியும் அப்படின்னா நம்முடைய மாம்சம் அங்கே நாம் மீறி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதையும் மாம்சத்தின் எண்ணங்களை அழிக்காமல், ஆவியினாலே மாம்சத்தின் காரியங்களை அழிக்காமல் விட்டுவிட்டால் அங்கே பெரிய குழப்பத்திற்குள் ஆளாக்கி விடுவோம், அங்கே பெரிய பிரச்சனைக்குள்ள ஆளாக்கி விடுவோம். ஒரு வாலிபனை எனக்கு தெரியும். அந்த வாலிபன் இப்படித்தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் என்று அவன் போன பொழுது நாங்கள் ஏற்கனவே எச்சரித்தோம். என்ன எச்சரித்தோம்? நீ அந்த ஃபங்க்ஷன் முடிந்த பின்பு நீ அந்த வீட்டுக்கு போய் அவர்களை பார்த்து நலம் விசாரித்து அவர்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு வாங்க. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது அப்போது நான் போகணும், அங்கே போகணும், என் நண்பர்கள், உறவினர்கள், சிநேகிதர்கள்லாம் நான் பார்க்கணும், அப்படி நான் போவேன் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய மாம்சத்தை, உன்னுடைய சரீரத்தை காத்துக்கொள். நீ காத்துக்கொள்ள முடியாத அங்கே போனால். அவர் சொன்னா, இல்லை பாஸ்டர், ஐயோ நான் போயிடுவேன், நான் போனா பாருங்க அங்கே போய் நான் என்னத்தை சாப்பிட போகிறேன், நான் போவேன் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனான். வேகமாக போனான். 3 நாள் அவன் வீட்டுக்கே வரல, அந்த ஃபங்க்ஷன்லேயே இருக்கான், அந்த ஃபங்க்ஷன் நடந்த வீட்டிலே இருக்கான். என்னன்னு கேட்டால், அந்த ஃபங்க்ஷன் முடிந்த பின்பு எல்லாருக்கும் பாட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க, குடிக்கிறதுக்கு மதுபானம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இவனையும் உட்கார வச்சு குடிக்க வச்சிருக்காங்க. இவன் சொல்லியிருக்கான், நான் ஏசப்பா பிள்ளை, நான் தொடக்கூடாது, நான் குடிக்கக்கூடாதுன்னு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் எல்லாம் சேர்ந்துருக்க, சந்தோஷமா இருக்கும், என்னடா நீ இப்படி பண்ற, குடிடா அப்படின்னோடனே அவனுக்கு எப்படியோ ஊற்றி கொடுத்துட்டாங்க. குடிச்சிட்டான். குடித்தவன் அங்கே மட்டையாயிட்டு 3 நாள் வீட்டுக்கே வரல. கேட்டால் ஃபுல் மப்பு 3 நாளும். அப்போ பாருங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு அவனுடைய ரட்சிப்பு கேள்விக்குறி ஆகிவிட்டது. அவன் குடித்ததும் மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை பின்மாற்றம். யோசிச்சு பாருங்க. அவன் நல்லா ஜெபத்துக்கு போனான், நல்லா கர்த்தரை துதிச்சான், அவனுடைய ஊழியத்துக்கு போனான், ஊழியத்துக்கு முன்னிருப்பான். இதெல்லாம் மாறி இப்போ குடிக்கிறவனா வெறிக்கிறவனா மாறிட்டான். இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள போயிட்டான். அப்ப என்ன, அந்த ஒரு காரியம் மாம்சம் தலை தூக்கும் பொழுது, நம்முடைய மாம்சம் எழும்பும்போது அதை தட்டணும், அதை தட்டி வைக்கணும். இப்ப நான் ஆவியானவர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் இதை குறித்து என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குறான்னு பார்ப்போம். நாம் அதன்படி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக்கொள்ளும், பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள முடியும். ஆவியான நமக்குள்ள வழிநடத்தும் போதுதான் நம்ம நல்ல நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாம்சத்தினுடைய கிரிகளை அழிக்கணும் அப்படின்னு சொல்லுவதற்கு தைரியம் இல்லை. அப்படி சில நேரங்கள்ல நம்மளை சிக்க வைக்கிற காரியங்கள் எல்லாம் இருக்கும். நம்ம கொண்டு போய் உட்கார்ந்து அதுல அந்த பிரச்சனையில மாட்டி விடுற மாதிரி எல்லாம் போவாங்க. ஆனா ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்டா சொல்லுவாரு, இதை இப்படி செய்ய, இவன் ஒன்னும் சொல்ல மாட்டான், இதை இப்படி பண்ணு, உன்னை விட்டுருவான், உனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அப்படி நிறைய இடங்கள்ல ஆவியானவர் சொல்லி அந்த மாம்சத்தின் கிரியிலிருந்து தப்பித்த காரியங்கள் நிறைய இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவருடைய துணைய நமக்காக ஒரு வாசல், ஆவியானவர் என்ற ஒரு வாசலை நமக்கு தந்திருக்கிறார். அவர் துணையோடு நம்ம இருக்கும் பொழுது மாம்சத்தின் கிரிகளை அழித்து விட முடியும். ஒரு காரியம், ஒரு ஃபங்க்ஷன் நான் போயிருந்தேன்.
அந்த ஃபங்க்ஷனில் நல்ல பிரியாணி போட்டிருந்தாங்க. நாங்கள் குடும்பமாக போயிருந்தோம் பல வருஷத்துக்கு முன்னாடி. நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா சாப்பிடும்போது தேவனுடைய சத்தம் ரொம்ப தெளிவா கேட்டுச்சு. போதும், இதோட நிறுத்து, சாப்பிட்றத நிறுத்து அப்படின்னா. நான் சொல்றேன், நல்ல டேஸ்டா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு. உன் சரீரத்துக்கு இது ஆகாது, அவ்வளோ போதும், அதோட போதும். உடனே அப்படி சாப்பிடல. ஏன் சொல்றேன்னா, மாம்சம் வேணும்னு கேட்கும். மாம்சம் இது நல்லா இருக்குன்னு சொல்லும். ஆனா ஆவியானவர் சொல்ல, போதும், இது வேண்டாம், இது உன் சரீரத்துக்கு நல்லதில்ல, இந்த விஷயம் உனக்கு நல்லதில்ல, இது உனக்கு கெட்டது அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சத்தத்தை தெளிவா கேட்டுட்டீங்கன்னா மாம்சத்தின் கிரிகளை அழித்து நிர்மூலமாக்கிடலாம். மாம்சத்தின் கிரிகளை நம்ம மேற்கொள்ள விடாமல் பண்ணிடலாம். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, சில நேரத்துல அவருக்கு நம்ம சாப்பிடுவோம், நமக்கு இருக்குது, இது இப்பதான் கிடைக்குது அப்படின்னு உட்கார்ந்தோம்னாக்கா வியாதி நம் பாதிக்கப்பட்ட ஆண்டவர்கிட்ட கேட்க அன்னைக்கே சொன்னல, நீ இது வேண்டாம், உனக்கு போதும்னு சொன்னல, நீ கேட்டியா? கேட்கல. அதனாலதான்ப்பா இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அதனால பரிசுத்த ஆவியானவர், நீங்க எந்த காரியத்தை செய்வதற்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவருடைய உதவியை கேளுங்க. இந்த காலை வேளையில ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் என்னை அர்ப்பணிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துங்க, இந்த மாம்சம் என்னை மேற்கொள்ள விடாதீங்க, ஆவியானவர் நீரனை அழகாய் நடத்துங்கன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் ரொம்ப அழகா நடத்துவார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை, ஆவியானவரோடு கரம் கோர்த்து இனி வருகிற நாட்கள் நடக்கிற நாளை கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென்.